ஊடகத்துறையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை ராமநாதபுரம் திருமணத்தை சார்ந்த 6 மாவட்டங்களின் பிரதிநிதிகளாக அனைத்து குருமார்களும் இந்த நாளிலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நோக்கமானது கொடைக்கானலில் இருக்கிற எங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் தங்கியிருக்கிற குருவானவர்களை சில சமூக விரோதிகள் கடந்த நாட்களிலே அவர்கள் தாக்கிறார்கள். கொடுப்பதற்காக இருங்கண்ணே பையன் மட்டும் இது பாருங்க ஃப்ரண்ட் பேஜ் தான். ராமநாதபுரம் திருமண்டலத்துக்கு உட்பட்ட சொத்து கொடைக்கானல் மைய பகுதியான பிரையன் பார்க் பக்கத்தில் இருக்குது. 3 ஏக்கர் 12 சென்ட். அதற்கு மேலாளராக 4 பாதிரியார்கள் நியமிக்கப்பட்டு அந்த 4 பாதிரியார்கள் உள்ளே இருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி அந்த சொத்துக்காக எத்தனையோ பேர் வந்து எங்கள்கிட்ட அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அந்த கொடி பொருத்திய காரில் அதனுடைய வக்கீல் என்று சொல்லி என்னோடு சேர்ந்திருக்கின்ற 4 பாதிரியார்களை மிரட்டி எங்களுடைய துணைவியார், அதனால தான் கூட வந்திருக்கிறாங்க, துணைவியாரையும் கூப்பிட்டு 3 நாளில் கடத்திடுவோம், பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனதுனால தான் இன்றைக்கி நாங்கள் அவசரமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக மிஷினரிகளால் கொடுக்கப்பட்ட சொத்து. கடந்த 1969 தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்ட சொத்து என்பதற்கான அரசு ஆவணங்கள் முறையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எல்லா டேக்ஸும் எங்கள் கையில் இருக்குது. பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆனாலும் சமூக விரோதிகள் அந்த வளாகத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்காரு. இன்றைக்கு 12/3/2026 இன்றைக்கு காலையில் 11:30 மணிக்கும் அதே சமூக விரோதிகள் அங்கு நடக்கின்ற வேலைகளை தடுத்து அங்கு இருக்கின்ற பயிற்சியாளர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை சார், இப்போ கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்க. எங்களுக்கு துன்புறுத்துகின்ற அந்த குடும்பத்தின் மீது ஒரு NDPS வழக்கு இருக்கு, 4 கிரிமினல் FIR இருக்கு, 5 CSR இருக்கு. கலெக்டர்கிட்ட நாங்கள் SPட்ட ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம். CMல ஆரம்பித்து கீழ்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் லெட்ரு அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நேரம் வரைக்கும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவிக்க நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். கொடுக்கலைன்னா சார் என்ன செய்வீங்க? அடுத்த கட்ட கொடுக்கலைன்னா 6 மாவட்டத்துடைய திருச்சபை மக்களும் ஒன்றாக கூடி நாங்கள் நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். CSI மதுரை ராமநாதபுர திருமண்டலம் 6 மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த மதுரை முகவை திருமண்டலத்துடைய பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிறுபான்மையினர் கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே நாங்கள் பாதுகாப்பு வேண்டி இந்த நாளிலே மனு கொடுப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களை யார் வேண்டுமானாலும் ஆக்கிரமிப்பு செய்யலாம் என்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேகர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் தடுக்க சென்றால் காவல்துறையினர் ஆக்கிரமிப்பு செய்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யாமல் அதற்கு உரிமையான எங்கள் மீதும் வழக்கு தொடர்வது எந்த வகையிலே நியாயம் என்கிற கேள்வியை இந்த நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே காவல்துறையும்
உயர் அதிகாரிகளும் நியாயமான முறையில் விசாரித்து எங்களுடைய கிறிஸ்துவ தேவாலயத்தின் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும், உண்மை நிலையை கண்டறிந்து எங்களுடைய சொத்துக்களை மீட்டுக் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக கொடைக்கானல் பகுதியில் உள்ள இடம் தென்னிந்திய திருச்சபை CSATAவுக்கு சொந்தமான ஒரு இடம், எங்களுக்கு உரிமையான இடம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய பொதுச் செயலாளராக அட்வொகேட் சி பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான தென்னிந்திய திருச்சபைக்கு பாத்தியப்பட்ட எங்களுடைய உரிமை சொத்து என்பதையும் இந்த நாளில் அன்போடு கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே சிறுபான்மையினுடைய நலத்தை விரும்புகின்ற இந்த அரசு எங்களுடைய இடத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாகவும், ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற நபர்களை வெளியேற்றும்படியாகவும், அதற்கு உறுதுணையாக செயல்படுகிறவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படியாக எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமணத்தினுடைய பேராயர் சார்பாக, அவருடைய பிரதிநிதி சார்பாக மதுரை முகவை திருமணத்துடைய முதன்மை பணியாளர்களும் ஆயர் பெருமக்களும் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அகிம்சை வழியிலே அமைதியான முறையிலே இந்த போராட்டம் தொடரும் என்பதையும், சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நாளிலே அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை மட்டும்தான் உடனே இருக்கா, இல்ல வேற அரசியல் பண்புலும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல் பண்புலமும் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சில பேர் இதற்கு தூண்டுதலாக இருக்கிறாங்க. அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியாகவும், காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படியாக இந்த நாளிலே அனைவரும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம்.